வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்து அந்த அம்மாவை பிடிச்சிடுறாங்க. அப்போ மாறன் கேட்குறாரு, இங்கே பாருங்க, இது மாதிரி எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதோட அவங்க கேட்குறாங்க, நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது. விஜி யாரு, விஜி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இது மாதிரி என் பொண்ணோட ஃபோனை வந்துட்டு என் பொண்ணு இங்கே வரேன்னு சொன்னா, அதனால தான் இங்கே வந்தேன். அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, அப்படியெல்லாம் யாருமே இல்லை, உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல. என் பொண்ணு தான் பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே வந்தேன். என் பொண்ணு வந்து ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவள் தான் வந்திருக்கா அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன வந்து நிற்கிறீங்க, என் பொண்ணோட ஃபோன் எப்படி உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாறன் கேட்குறாரு, இங்கே பாரு, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். வீரா, இவளுக்கெல்லாம் வந்துட்டு பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடக்கிற கட்டையை எடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு வீரா நேராக மாறன்ட்டு, டே என்னடா இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற வேலை வச்சுக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மாறன் சொல்கிறாரு, இல்லை வீரா, எப்படியும் இவங்க கிட்டேருந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது, ஏதாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நம்ம யார் அப்படிங்கிறத நிரூபித்தா மட்டும்தான் இவங்க வந்து பயப்படுவாங்க. இங்கே பாரு, மரியாதையாக சொல்லு, இந்த ஃபோனும் உன் பொண்ணோட தானே, இப்போ எதுக்கு நீ இப்படி புர்க்கா போட்டுட்டு வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என் பொண்ணு ஒரு வீட்டில் வேலை பார்க்குறா, அவளோட ஃபோன் தான் இது. இந்த ஃபோன் எப்படி உங்கள் கையில் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. என் பேர் நூர்ஜஹான், என் பொண்ணு பேர் வந்து பார்த்திமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, சரி ஓகே, உன் பொண்ணு பேர் வந்து பாத்திமா தானே, இப்போ ஃபோன் அடித்து உடனே கூப்பிடு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எப்படி என் பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடிக்க முடியும், என் பொண்ணோட ஃபோன் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே. மாறன் சொல்கிறாரு, சரி இருக்கட்டும், அவளோட ஃப்ரெண்டு யாருக்காவது ஃபோன் அடித்து சொல்லு. இது கேட்டதோட அவங்களும் சரி கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொன்னதோட மாறன் வந்துட்டு ஃபோனை கொடுக்குறாரு. ஃபோனை கொடுத்ததோட அவங்க வந்துட்டு நேராக யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு மாறன் ஃபோனை வாங்கி இந்த ஃபோனோட சொந்தக்காரவங்க பார்க்கில் மயங்கி கிடக்குறாங்க, வாங்க அப்படின்னு சொன்னதோட ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ நூர்ஜஹான் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க, என் பொண்ணோட ஃபோன் எப்படி உங்கள் கையில் வந்துச்சு, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கெல்லாம் எந்தவித ஆபத்தும் இல்லை, உங்கள் பொண்ணால் தான் எங்களுக்கே ஆபத்து அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, மாறா ரொம்ப பேசாதடா, கொஞ்ச நேரம் இவங்களை உட்கார சொல்லு. அப்போ மாறன் சொல்கிறாரு, சரி போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க போயிட்டு உட்காடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு நேராக மாறனையும் வீராவையும் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு விஜயோட அம்மா தான், ஆனால் நூர்ஜஹான்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் நேராக வீராட்ட, வீரா அவள் வருவாளா? அப்போ வீரா சொல்கிறாங்க, வருவா வந்து தானே ஆகணும், வந்த பிறகு என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். மாறன் சொல்கிறாரு, வீரா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அந்த விஜய் சாதாரண ஆள் கிடையாது, ஈஸியாக வந்து பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்திடுவா, ஒருவேளை ஏமாத்திட்டா என்ன வீரா பண்ணுறது? அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, அதெல்லாம் அவள் வந்துடுவா அப்படின்னு. அது கேட்டதோட மாறனும் சரி, கண்டிப்பாக அவங்க முகத்தை பார்த்தா என் அத்தை மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பாக அவன் என் அத்தையாக தான் இருக்கணும், நான் வேணா பேசாப்புல புர்காவை விளக்கிட்டு பார்த்துறவா? அதுக்கு வீரா சொல்கிறாங்க, டி ஏற்கனவே நம்ம பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கோம், இதில் நீ வேற இதை பண்ணியேன்னு வச்சுக்கேன், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். மாறன் சொல்கிறாரு, விடு வீரா, ஜெயிலுக்கு போகிறது என்ன எனக்கு என்ன சாதாரண விஷயமா, அதெல்லாம் நான் போயிட்டு வந்துடுறேன், நான் ஃபர்ஸ்ட்டு அவங்கள போயிட்டு யாருன்னு பார்க்குறேன். வீரா சொல்கிறாங்க, டி சும்மா இருடா, பிரச்சனையை உண்டாக்காத அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்கிறாரு, இப்படியே சொல்லிக்கிட்டே இரு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு டீக்காரர் வர்றாரு. உடனே மாறன் அவரை நிப்பாட்டி, இங்கே பாருங்கள், 3 டீ கொடுங்க, 2 டீ எங்களுக்கு கொடுங்க, ஒன்றை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ டீ குடிக்கிறதுக்கு அவங்க புர்காவை விலைக்குத்தானே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. டீக்காரரு கொண்டு போய் அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு டீ குடிக்காமல் ஓரத்தில் வைக்கிறாங்க. மாறன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீங்கள் டீ குடிக்காமல் ஓரத்தில் வைக்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் வந்துட்டு நோம்பில் இருக்கேன், நான் குடிக்க மாட்டேன். அதுக்கு நம்ம மாறன் கேட்குறாரு, நோம்பா? அதான் ரம்ஜான்லாம் முடிஞ்சு போயிட்டு
எப்போ நீ நோம்பில் இருக்க அப்படின்னு கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, நான் நாகூர் தர்காவுக்கு நோம்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட மாறன் சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு வீரா கிட்ட, பாத்தியா வீரா எப்படியெல்லாம் சமாளிக்கிறத, நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, சரி இரு அந்த விஜி வரட்டும், விஜி வந்த பிறகுதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். இதை கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செமையா காத்தடிக்குது. அப்போ வீரா அந்த நூறுஜகானை பார்க்குறாங்க. அவங்களோட முகத்தில் உள்ள திரை வந்துட்டு காற்றுனால கொஞ்சம் கொஞ்சமாக விலக பார்க்குது. வீரா நேராக மாறன்ட்ட, மாறா அங்கே பாரு அப்படின்னு சொன்னதோட மாறன் நேராக வீரா கிட்ட, பாத்தியா நானா எப்படியாவது முகத்தை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கடவுளே எனக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு மாறன் போய் பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் விலகினா போதும் மூஞ்சை கண்டுபிடிச்சிடும் அப்படின்ட்டு மாறன் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு நிற்க, அப்போ டக்குன்னு வந்துட்டு அந்த அம்மா முகத்தை மறைச்சிக்கிறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாரு, சே மிஸ் ஆயிட்டே, இந்த அம்மா செமைய விவரமாக தான் இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் டக்குன்னு ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஐயோ அம்மா அப்படின்ட்டு புர்கா போட்டுட்டு ஓடி வராங்க. இதை பார்த்ததோட மாறன் ஷாக் ஆகுறாரு, வீராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அந்த பொண்ணு இங்கேருந்து வந்துட்டு, அம்மா அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு, மயக்கம் மட்டும் கிடக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எதுக்கு எங்கள் அம்மா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லி ஃபோன் பண்ணீங்க, என் ஃபோன் எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னதோட மாறன் கேட்குறாரு, அதான் நானும் கேட்குறேன், எப்படி உன் ஃபோன் வந்துட்டு என் கைக்கு வந்துச்சு. இது கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, அதான் சார் நானும் கேட்குறேன், என் ஃபோனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டு. மாறன் சொல்கிறாரு, சரி ஃபோனு காணாமல் போயிட்டுன்னா நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன். அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் இது செகண்ட் ஹேண்ட் ஃபோனு, இதை பற்றி நான் அப்பா கிட்ட சொன்னால் அப்பா கண்டிப்பாக கோவப்படுவார், அதனால தான் நான் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, எல்லாம் தெளிவாக தான் யோசனை பண்ணி வந்திருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனை வாங்கி பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறாங்க. அப்போ மாறன் கிட்ட, இப்போ எதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டை மாற்றி வச்சிங்க அப்படின்னு கேட்க, மாறன் சொல்கிறாரு, பாஸ்வேர்டெல்லாம் நான் மாற்றலை. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை பாஸ்வேர்ட் மாறி போயிருக்கு. அப்போ மாறன் வாங்கி பாஸ்வேர்டை போட்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் இதில் ஒரு டேட்டா கூட காணும், ஃபோட்டோஸ் எதுவுமே காணும், எல்லாமே மெமரிஸ்க்கு வச்சுருந்தேன், எதுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு நான்லாம் எதையுமே டெலீட் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஒரு வாரம் என் ஃபோனை வந்துட்டு காணாமல் போயிட்டு இப்போ தான் வந்துட்டு கிடச்சிருக்கு, இது வந்து எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, அதை விட அதான் உன் ஃபோன் கைக்கு வந்துருச்சுல்ல போ அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு நேராக அவங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் சொல்கிறாரு, என்ன வீரா இது வந்த நேரம் இப்படி ஆகிருச்சு. வீரா சொல்கிறாங்க, ஆமாம் மாறா எனக்கும் ஒரே சந்தேகமாக இருக்குது, என்னன்னே ஒன்றுமே புரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நூர்ஜகன் இருக்காங்கல்ல, அவங்க நேரா வந்துட்டு நம்ம வீராவையும் மாறனையும் பார்த்து திரும்பி பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. அவங்க தாங்க விஜயோட அம்மாவே செமையா ஏமாத்தி கொண்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மாறன் நேரா வீராட்ட, என்ன வீரா இப்படி ஆகிருச்சு அப்படின்ட்டு நேரா கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன மாறா பண்றது அப்படின்னு. அப்ப மாறன் சிரிக்கிறாரு, பெரிய சிஐடி வேலையெல்லாம் பார்த்தேன், எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு, கடைசியில பாத்தியா என்ன ஆச்சுன்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அந்த போன்ல நான் ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வச்சுட்டேன், அந்த போன் எங்க போனாலுமே தெரியும், அவங்க என்ன பேசிக்கிட்டாலும் நமக்கு தெரியும். இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, அடிப்பாவி இது எப்ப பண்ண. அப்ப வீரா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த விஜய் ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பா அப்படிங்கிறதே நான் சந்தேகப்பட்டேன், அதே மாதிரி அவ வேற பிளான் வச்சிருந்தா, ஆனா நான் எப்படியோ அந்த போன்ல வந்துட்டு ட்ராக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இனிமே அவ எங்க போனாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட மாறணும், சூப்பர் வீரா, என் பொண்டாட்டி சாதாரண ஆளுன்னு நினைச்சேன், ஆனா சூப்பர் தான், ஆனா உனக்கு தான் அந்த விஜய் மேல சந்தேகம்லாம் அதிகமா இல்லையே, அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் பண்ண. அப்ப வீரா சொல்றாங்க, மாறன் கேட்குறாரு, ஆரம்பத்துலேருந்தே நீ அவ மேலே சந்தேகத்தில் தான் இருந்திருக்க, ஆனால் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ புரியுதா, நான் யோசித்தது எல்லாமே சரிதான், நான் வந்து பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது சரிதான். இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, நீ பண்ணது என்றைக்குமே சரியாகிறாது. அப்போ மாறன் கேட்குறாரு, சரி உனக்கு எப்படி அவ மேலே சந்தேகம் வந்துச்சு. அப்போ தான் வீரா சொல்கிறாங்க, இது மாதிரி அண்ணன் கனவுல வந்து சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு வீரா, அண்ணன் கனவுல வரதெல்லாம் இல்லை வீரா, உன் ஆள் மனசுக்குள்ள அந்த விஜய் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே உன் மனசு சொல்லியிருக்கு, அதுதான் உன் அண்ணன் மூலியமா வெளியில வந்திருக்கு. சரி உன் அண்ணன் அத்தையை பற்றி அப்பாவை பற்றி இல்லை என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா. அப்போ வீரா சொல்கிறாங்க, சொல்லியிருக்காரே. அப்போ மாறன் கேட்குறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லு.
அப்ப வீரா சொல்றாங்க, அதை பத்தியெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மாறன் சொல்றாரு, கல்நெஞ்சுக்காரி, அப்படியே அண்ணன் ஏதாவது சொல்லியிருந்தாலும் இவ சொல்ல மாட்டா. அப்ப வீரா சொல்றாங்க, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. அப்ப மாறன் கேட்குறாரு, அடுத்து என்ன வீரா பண்றது? வீரா சொல்றாங்க, எப்படியாவது அந்த ஜிபிஎஸை வச்சு அந்த விஜய் என்ன பண்றா அப்படிங்கிறத அடுத்து கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதோட மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா சீனசி பண்ணி அந்த விஜயையும் விஜயோட அம்மாவையும் காமிக்கிறாங்க. விஜயோட அம்மா போனை தூக்கி விஜய் மூஞ்சி மேலேயே வீசுறாங்க. விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விஜயோட அம்மா கேக்குறாங்க, என்னடி அந்த குடும்பத்துக்குள்ள பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு விஜய் சொல்றாங்க, அம்மா நான் ஒன்றும் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கல. அப்ப அவங்க கேக்குறாங்க, வீராவுக்கும் மாறனுக்கும் பயந்து நீ தான் ஒளிஞ்சியே இல்லைன்னு சொல்றேன். இங்க பாருடி, அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள போன நீ கடைசியில மாறனுக்கும் வீராவுக்கும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிற. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டதோட அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா அவங்களுக்காக பயந்து ஒளிஞ்சேன் அப்படின்லாம் சொல்லாத. இங்க பாரு, இப்போதைக்கு நான் பதுங்கி இருக்கேன், அவ்வளோதான். உன்னை விட அப்பா மேல உயிரா இருந்தது நான் தான். என் அப்பாவை பிரிஞ்சு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதும் நான் தான். இங்க பாரு, நான் சின்ன வயசுலயே எங்க அப்பாவை இப்படி ஆக்கின அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்பயே சபதம் எடுத்தவ. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டா இருக்கேன். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, இங்க பாருடி, இந்த குடும்பத்தை நிம்மதியா விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப விஜய் சொல்றாங்க, அம்மா நான் எப்படிம்மா மறப்பேன்? அந்த ராமச்சந்திரனை ஒட்டு மொத்தமா அனாதை ஆக்கிட்டு இந்த குடும்பத்தையே டோட்டலா காலி பண்ணிட்டு தான் அந்த வீட்டை விட்டு வருவேன். அதுக்கு அவங்க கேக்குறாங்க, நீ பண்றதை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. அந்த மாறனும் வீராவும் எப்படி வந்து நின்னாங்க பத்தியா? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமாம்மா, அந்த வீட்டுக்குள்ள புகுந்து சுலபமா அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாறனும் வீராவும் சேர்ந்துக்கிட்டு பல பிரச்சனைகளையும் குடைச்சல்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிரச்சனை. அவங்க அந்த வீட்டை விட்டு போனாதான் எனக்கு பிரச்சனை முடியும். அப்பதான் ராமச்சந்திரனை காலி பண்ணலாம். அதுக்கு தான் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னதோட விஜயோட அம்மாவும், இங்க பாரு, நீ ஏன்டி ரொம்ப கஷ்டப்படுற? அந்த கார்த்தி இருக்கான் பாரு, அவனையே உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உன் பக்கமா சாதகமாக்கிக்கிட்டான்னு. இங்க பாரு, அவனுக்கு நீ வந்து பொண்டாட்டி. ஸோ அந்த கார்த்திகை மட்டும் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த வீட்டையே ஒட்டு மொத்தமா ஆட்டி படைக்கலாம். ஏன்டி அதை பண்ண மாட்டேங்கிற? இங்க பாரு, கார்த்திகிட்ட அன்பா பேசு, காலில் விழுந்து கதறு, எப்படியாவது அவனை உன் பக்கம் இழுத்துரு. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஆமாம்மா, அவனை எப்படியாவது என் பக்கம் தான் இழுக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த குடும்பத்தை பழி வாங்கலாம். கார்த்திய என் பக்கம் இழுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த வள்ளிக்கிட்ட மட்டும் லைட்டா பேசினா கண்டிப்பா அந்த வள்ளி எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி விடுவா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு விஜயோட அம்மா சொல்றாங்க, அப்புறம் என்னடி, உன்னோட திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது தானே, அப்புறம் எதுக்கு நீ இப்படி அமைதியா இருக்க? அதுக்கு விஜய் சொல்றாங்க, அம்மா இப்ப அந்த வள்ளிக்கு கூட லைட்டா என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவளையும் சமாளிக்கணும்ல. இது கேட்டதோட விஜயோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இப்படியே நீ பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால அந்த குடும்பத்தை பழி வாங்கவே முடியாது. இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு சொன்னதோட அதுக்கு விஜய் சொல்றாங்க, அம்மா நீ சொன்ன மாதிரியே அந்த கார்த்திகை ஃபர்ஸ்ட் என் பக்கம் இழுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வள்ளியை வச்சு என் பக்கம் இழுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. இது கேட்டதோட விஜயோட அம்மாவும், இங்க பாரு, அந்த வீராவையும் மாறனையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா நம்மளை பத்தின விஷயங்களை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டு. இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இன்னைக்கு அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ஒரு சரியான ஆப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதோட விஜயோட அம்மாவும், சரி ஓகே, நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட விஜயும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடையை காமிக்கிறாங்க. அப்ப ராகவன் வந்துட்டு ஒரே கவலையோட உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்ல ராகவன் எதுவுமே கேட்காம அமைதியா உட்காந்துருக்காரு. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, அண்ணா இது மாதிரி வந்துட்டு நேத்து உங்ககிட்ட அட்வான்ஸ் கேட்டேன்னா நான் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, கேட்டியா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா நான் கேட்டேன் அப்படின்னு. அப்பதான் ராகவன் சொல்றாரு, சாரிம்மா, கொஞ்சம் யோசனையில இருந்தனா அதனாலதான். சரி 2000 தானே கேட்டேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே வீரா கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அங்கேருந்து ராகவனை வந்து பாக்குறாங்க, மாமா அப்படின்னு. அப்ப ராகவன் வீரா கூப்பிட்டது கூட காதுல உழுவாம உட்காந்துருக்காரு. அப்பதான் வீரா கேக்குறாங்க, மாமா
என்னாச்சு மாமா, ஒரே குழப்பத்தோட இருக்கீங்க, என்ன பிரச்சனை? அப்ப ராகவன் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இப்படி குழப்பத்தோட இருக்கிறத பார்த்தாலே நல்லா தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்காவை பத்தி தானே நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்பவே நீங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவ வந்துருவா. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல, நான் அவகிட்ட கோச்சிக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அவகிட்ட கோச்சிக்கிட்டு நான் எங்க போக போறேன்? இங்க பாரு வீரா, எனக்கு இப்போதைக்கு என்ன கவலையா இருக்குன்னா, கண்மணி அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காளே அப்படின்னு நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, கண்மணியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பக்கம் அவ கோவமா இருந்தாலும் அவளோட பாசத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா வந்துட்டு அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. அதுக்கு நீங்க உங்களோட அன்பை கொடுக்கணும். கண்டிப்பா வந்துட்டு உங்களை அவ புரிஞ்சுப்பா. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, எனக்கும் நம்பிக்கை இருக்கு வீரா. எனக்கு என்னன்னா, இத்தனை நாளா கண்மணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, சீக்கிரம் வந்துட்டு கண்மணி உங்களை புரிஞ்சுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. கண்மணி கிட்ட உங்களோட பாசத்தை காமிங்க, கண்டிப்பா கண்மணி புரிஞ்சுப்பா. இது கேட்டதோட ராகவனும் சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீரா சொல்றாங்க, சரிங்க மாமா, நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ராகவனும் சரி அப்படிங்கிறாரு. அப்பதான் ராகவனுக்கு தோணுது, கண்மணி வந்துட்டு என்னதான் நம்ம மேல கோவமா இருந்தாலும் நம்மளோட அன்பை காட்டுவோம், கண்டிப்பா கண்மணி மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ராகவன் வந்துட்டு கண்மணி கிட்ட பேசலாம் அப்படிங்கிற முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் வீரா கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது மாறன் இங்கிருந்து வந்துட்டு, இங்க பாரு வீரா, நீ அடுத்த பிளான் என்ன? அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன பிளான்? மாறன் கேக்குறாரு, இங்க பாரு, அந்த விஜய் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம குடும்பத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்க? வீரா சொல்றாங்க, அதை பத்தியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல, கொஞ்சம் லேட்டா பாத்துக்கலாம். இது கேட்டதோட மாறன் கேக்குறாரு, என்ன வீரா இப்படி சொல்றேன்? அவ எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கா, ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்க. அதுக்கு வீரா சொல்றாங்க, மாறன், அதை பத்தியெல்லாம் இப்ப என்னால எதுவும் பேச முடியாது, கொஞ்சம் லேட்டா பேசலாம். இது கேட்டதோட மாறன் கேக்குறாரு, ஏன் வீரா, எங்கேயும் அவ ஆள் வச்சிருக்காளா? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, ஒரு வேலை இருந்தா என்ன பண்றது, அதான் கொஞ்சம் பொறுமையாரு பாத்துக்கலாம். இது கேட்டதோட மாறனும் சரி, நீ எதை சொல்ற செய்யற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வீரா யோசிக்கிறாங்க, அந்த போன்ல நம்ம டிராக்கர் வச்சிருந்தோமே, ஸோ அதை வச்சு அந்த விஜய் அடுத்து என்னெல்லாம் பண்றா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாறன் தான் தேவையில்லாம கண்டதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.